ராமநாதபுரம் தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய தேவை என்ன சார் இருக்கு? சார், இந்த பகுதி மிகவும் வறட்சியான பகுதியாக இருக்கு. அதனால காவேரி வைகை குண்டார் திட்டத்தை அதை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன். தொடர்ச்சியா உங்களுக்கு சவாலா இந்த தொகுதியில் யார் இருக்கா? 2 வேட்பாளர் இருக்காங்க. குறிப்பா OPS போன்ற மிகப்பெரிய ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், அவரு சவாலா இருக்காரு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே MP அந்த நவாஸ்கனியும் இந்த தடவை மீண்டும் போட்டிட்டாரு. இவங்க 2 பேரும் மிகப்பெரிய சவாலா உங்களுக்கு இருப்பாங்க. இதுல யாரு முதல் கட்ட சவாலா நீங்க எடுப்பீங்க? போட்டியே எங்களுக்கும் திமுகவுக்கு மட்டும்தான். மற்ற நாங்கள் 2 பேர் தான் போட்டி களத்தில் இருக்கோம். அவங்க எல்லாம் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாங்க. அதனால நாங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி. இந்த ராமநாதபுரம் தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி சார் கொடுக்குறீங்க? இந்த மக்களோட தேவை என்னவா இருக்கும்? பெரிய தொழில்துறை வளர்ச்சி இல்லாம வறண்ட பூமியா இருக்கு. இந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க நீங்க? இங்க மிக தலையாய பிரச்சனையா இருக்கிறது மீனவர்கள் பிரச்சனை. அதை தீர்க்கிறதுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு பாடுபடுவேன். இந்த பகுதி மக்கள் தொழிற்சாலை எதுவும் இல்லை. முக்கியமா பரமக்குடி பகுதியில் ஜவுளி பூங்கா ஒன்று வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் கொடுவதற்கு நான் குரல் கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுப்பேன் வைத்திருக்கேன். நேரடியா எல்லா மக்களையும் போய் சந்திக்கிறீங்க, ஒவ்வொரு இடமும் வாக்கு கேட்கறீங்க. அந்த மக்கள் உங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, என்ன கோரிக்கை முன்வைக்கிறாங்க? மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தந்த திட்டம் இன்னும் யாரும் மறக்கல. அதை விட சிறந்த ஆட்சியா 4.5 ஆண்டுகால் புரட்சி தமிழர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர் தந்திருக்காரு. அந்த திட்டங்கள்லாம் இன்னும் மறக்காம இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டங்களை பூரா ரத்து பண்ணிட்டாங்க. அதனால மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வராதா, அந்த திட்டங்கள்லாம் வராதான்னு எல்லார் மக்களும் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. நாங்கள் அதை சொல்லி திட்டங்களெல்லாம் இப்போ மறுபடியும் நாங்கள் உறுதியாக கொண்டு வரோம்னு சொல்லி வாக்கு கேட்குறோம். அந்த முறையில் நாங்கள் வாக்கு கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.